Dear students, இன்னைக்கு let us discuss some problems on continuous functions. Continuous functions use பண்ணி சில problems நம்ம பார்க்கலாம். Okay, so the first problem 1. Problem 1, first problem. Okay, என்ன சொல்ல போறோம் அப்படின்னா let f comma g be continuous real valued function on a metric space. Okay, let capital X be a metric space. Let capital X be a metric space. Metric space. And f is a function from எங்க இருந்துங்கன்னா x ல இருந்து r போற மாதிரியான function. And g is a function from x to r. Okay, x to r. Be continuous functions. Be continuous functions. Be continuous functions. Okay, then the set. Then the set. என்னது அப்படின்னா we call it to be like this. Okay, set of all this is the set A, which is equal to set of all x belongs to capital X such that f of x which is strictly less than g of x. F of x which is strictly less than g of x. இந்த மாதிரியான செட் இருக்கு பாத்தீங்களா? Then the set is open. Is open in capital X. இதான் அதோடைய. சரி, எப்படி ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது நான் சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் திஸ் ஃபெல்லோ, ஒரு படம் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் மை, இதுதான் என்னுடைய மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து என்னன்னா ஆர்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ யூ வாண்ட் யூ கேன் டேக் இட் டு பி திஸ் இஸ் க்ளோஸ் இன்டர்வல். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வி ஆர் ஹேவிங் this is my function. Fங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா I'll take it to be like this. So this is my Fங்கிற ஃபங்க்ஷன். Okay, Gங்கிற ஃபங்க்ஷன் வந்து I call it to be, I take it to be like this. Okay, this is my G அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. Okay, then நான் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா what is this A? எங்கெல்லாம் f of இது வந்து என்னது g of x, நீங்க எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும், சப்போஸ் this is my point அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா then what we will have அப்படின்னா இந்த பாயிண்ட் இதுலேருந்து பாருங்க டாட் 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 ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த பாயிண்ட் யாரு அப்படின்னா திஸ் இஸ் f of x அண்ட் இந்த பாயிண்ட் யாரு திஸ் இஸ் g of x. அப்போ f of x which is strictly less than g of x. புரியுதுங்களா? அப்போ தட் இஸ் ஓப்பன் இன் x. இந்த மாதிரியான கலெக்ஷன் ஆஃப் ஆல், அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன கிடைக்கும்னா ஈக்குவல் கிடைக்கும். ஓகே, we will have a equal sign right here. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது என்னது, this implies that f of x equal to g of x. அப்போ எனக்கு இது வரக்கூடாது. ஓகே, அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் இந்த மஞ்சள் கோடு வந்து கீழே இருக்கோ, இந்த ஃபங்க்ஷன் f கீழே இருக்கோ அவர்னா, அப்போ இது யாரு அப்படின்னா this is an open set. This is ஓகே, இது கிடையாதுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ this going to be your A. உங்க A என்னது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ this is going to be your set A. ஓகேங்களா, இதான் A. Then A is open in capital A is open in this interval. Okay, closed interval, I take it to be closed interval a comma b. In closed interval a comma b ல இது ஓப்பன். படத்துல வரதுக்கு நமக்கு சரியா இருக்கு, பட் we need to prove the theorem. ப்ரூஃப் பண்ணலாமா? எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா ப்ரூஃப் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா given f comma g are functions from எங்க இருந்துங்க x ல இருந்து r continuous. Okay, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, capital A which is equal to, this is set of all x belongs to capital X such that f of x which is strictly less than g of x. இப்படி கொடுக்கணும். ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், டு ப்ரூவ் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா capital A is open
open in capital X. அப்போ நம்ம ஒரு செட் ஓப்பன்னு சொல்லணும்னு சொல்லுவோம். அதில் எந்த ஒரு புள்ளி எடுத்தாலும் அதை சுற்றி நல்ல ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் இப்போ நான் அந்த ஐடியாவை யூஸ் பண்ண போகிறது இல்லை. வேற ஒரு ஐடியாவை யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா இங்கே F and G are continuous இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறேன். Is it okay? So we are going to use the continuity of F and G. So note that capital A, which is equal to another set of all x belongs to capital X, such that this f of x, which is strictly less than g of x. Okay, இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா this is equal to set of all x belongs to capital X, such that f of x minus g of x, which is strictly less than 0. Okay, which is strictly less than 0. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா I can write this is set of all x belongs to capital X, such that இதை எப்படி எழுதலாம் தெரியுமா? f minus g of x, which is equal to which is strictly less than 0. Which is strictly less than 0. Okay, அப்போ இது என்னது அப்படின்னா you take f minus g ங்கிறது it is a continuous function. இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? If you want you may think of this is a h. Okay, h ன்னு வச்சுக்கோ. Okay, so h of x, which is strictly less than 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, இது x, இது x, இது xங்கிற செட்டு, இது ரியல் நம்பர். அப்போ இந்த இடம் வந்து என்னது? 0 இருக்கு. அப்போ you collect all those x whose image is falls under less than 0. f of x இங்க இருக்கிற மாதிரி. ஓகே, சப்போஸ் நீங்க இங்கனக்குள்ள ஒரு பாயிண்ட் it is mapped to here அப்படின்னா அதை நீங்க எடுக்கக்கூடாது, இதை நீங்க எடுக்கக்கூடாது. ஓகே, யூ கலெக்ட் ஆல் தோஸ். அப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னா இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இது மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 0க்குள்ள வர்ற மாதிரி. அப்போ யூ கலெக்ட் ஆல் தோஸ் எலமெண்ட்ஸ், ஆல் தோஸ், இதுதான் உங்களுடைய ஏ, இதுதான் உங்களுடைய ஏ. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் இங்க எழுதுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஐ கேன் ரைட் திஸ் இஸ் இந்த ஃபங்க்ஷன் h inverse of, shall I write this is equal to h inverse of minus infinity comma 0. இப்படி எழுதலாமா? இது யாரு? இது யாரு? This is equal to set of all x belongs to capital X, such that h of x belongs to this fellow minus infinity comma 0. கரெக்டா? அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? This is equal to set of all x belongs to capital X, such that h of x வந்து எதை விட கம்மி? இது minus infinity இங்கே வரும், which is strictly less than h of x, which is strictly less than 0. ஓகேங்களா? இதை விடுங்க, இது எனக்கு தேவையில்லை. அப்போ h of xங்கிறது யாரு? f of x, f minus g of x. அப்போ this is equal to set of all x belongs to capital X, such that f minus g of x, okay, which is strictly less than 0. அப்போ இந்த செட்டும் ஒன்று தானே? This both are same. Okay, so this implies that capital A, which is equal to f minus g inverse of what I can say minus infinity comma 0, open 0. புரியுதா? அப்போ we have shown that this capital A is equal to hence capital A, which is equal to set of all x belongs to capital X, such that f of x, which is strictly less than g of x, which is nothing but which is equal to f minus g inverse of what you can have minus infinity comma open 0. Okay, since f and g are open, since f and g are open, இது ஓப்பனாக இருக்கிறதுனால சரி, f and g are continuous, open பாருங்க. Since f and g are continuous, f minus g is also continuous. Okay, அப்போ this then and we know that this fellow யாரு? minus infinity comma 0 is an open set in R. Okay, that would imply that we know that inverse image of open set is open. So that implies that inverse image of
this minus infinity comma 0 inverse image of is open in capital X. Okay, because f minus g is continuous on capital X, continuous on capital X. So this implies that f minus g inverse of minus infinity comma 0 which is open in capital X. Okay, இதுதானே யாரு, இதுதான் உங்களுக்கு என்னது a. So that implies a is open in capital X. Is it okay? So we have proved the theorem, and the result proof பண்ணோம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? We need to show that capital A is open in capital X ன்னு சொல்லணும். அதை நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். இந்த A என்ன அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒரு சின்ன படம் வரைஞ்சு காட்டியிருக்கேன். ஓகே, சரி, we'll go to the next problem. Next problem வந்து என்னது அப்படின்னா, that is something this guy. Okay, problem 2. Problem 2. Let X be a metric space. Okay, let X comma D be a metric space. Metric space. Okay, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, fix some A belongs to capital X. Aங்கிற ஒரு எலிமெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, define f. Okay, it is a function from x ல இருந்து I call it to be r. ஒரு function define பண்றேன் by this f of x which is equal to distance between x comma e. Okay, for all x belongs to capital X. Okay, then f is continuous. Okay, on capital X. இது என்னது அப்படின்னாங்க பாருங்க, இதான் x ன்னு சொல்லுவாங்க. So suppose this is my x. அப்போ இங்கனுக்குள்ள ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். a அப்படிங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்க எந்த பாயிண்ட் கொடுத்தாலும், இதுல எந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் x அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா, இந்த x வந்து it is mapped to real number. Okay, this is a function from this. இது என்ன அப்படின்னா, this x is mapping to some number. Of course இது 0 ல இருந்து, okay, 0 ல இருந்து இந்த பக்கம் தான் வர முடியும். ஏன்னா distance between x comma a தானே. அப்போ this fellow இது ரெண்டுக்கும் என்ன தூரம்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 யூனிட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ this x is mapped to 5. இந்த இடம் 5. So this x is mapped to 5. அர்த்தம் புரியுதா? So this is an idea. Okay students, ப்ரூஃப் பண்ணலாமா? இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிட்டுமா முதல்ல. given a belongs to capital X is fixed. இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, is fixed. அதுக்கப்புறம் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், define a f function f from x ல இருந்து I have defined to be r by எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், f of x which is equal to distance between x க்கும் a க்கும் உள்ள தூரம். ஓகே, for every x belongs to capital X. இது என்ன அப்படிங்கிறது போன இதில் நான் டிஃபைன் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல ஒரு y அப்படின்னு ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இது y அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள தூரம் வந்து என்னன்னா ஒரு 3 அப்படின்னா this y will be mapped to 3. ஓகே, இந்த இடத்துல 3க்கு இது மேப் ஆயிரும். ஓகே, இதான் ஐடியா. So here now we are going to show that this claim வந்து என்னது, to prove என்னது, f is continuous. ஓகே, அப்போ f is continuous னு சொல்றோம். at any point, எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் அது கண்டினியூஸ் அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, ஸோ f is continuous on x னு சொல்ல போறேன். அதுக்கு பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் we shall show that let x நாட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எதில் எடுத்துக்கிறேன், கேபிட்டல் எக்ஸ். இங்க ஏன்னா f is continuous at the point a னு சொல்லுவோம். இங்க ஆல்ரெடி ஏங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால நான் f is continuous at the point x நாட் னு சொல்றேன். ஓகே, ஸோ we shall show f is
continuous at x naught அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே சரி, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I am going to take a sequence. Okay, let xn be a sequence in capital X such that what we can write, this is xn converges to is x naught converge ஆகுது. Okay, இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன்? To prove f is continuous at the point x naught, now we shall show என்ன சொல்ல போறேன் அப்படின்னா this f of xn converges to f of x இப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. Then f of x naught xn converges to x naught implies f of xn converges to f of x naught. இதை சொல்லிட்டோம்னா then automatically f is continuous at the point x naught அப்படின்னு ஆயிரும். ஓகேங்களா, இதை தான் சொல்ல போறேன். சரி, இதை சொல்றதுக்கு நான் ஒரே ஒரு இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த இன்இக்வாலிட்டி அப்படின்னா இங்க பாருங்களேன், ஐ எம் கோயிங் டு ஹேவ் திஸ் ஃபெலோ distance between xn comma a which is less than or equal to distance between xn comma x naught plus distance between x naught comma a இப்படி எழுதிக்கலாமா? Is it okay? இது என்னதுன்னா ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி, வேற எதுவுமே பண்ணல. ஸோ ஜஸ்ட் வி ஹவ் ரைட் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. அப்போ இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா this would implies that distance between xn comma a minus distance between x naught comma a which is less than or equal to distance between xn comma x naught. Okay, so this is my first equation வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன சொல்லட்டுமா? ஸோ இன்னும் இடம் இருக்கா? சரி, வேணாம், இதை காப்பி பண்ணி அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போயிடுறேன். ஸோ control C and the new page will take it to be control V. So we are having this equation. Okay, we are having this equation. Okay, so இது வந்து 1. இப்போ இதே மாதிரி similarly I can write this equation. Distance between x naught comma a can be expressed as this is less than or equal to distance between x naught comma xn plus distance between xn comma a இப்படி எழுதலாமா? So this implies that distance between x naught comma a minus distance between xn comma a, okay, xn comma a which is less than or equal to distance between x naught comma xn. அப்போ அதை நான் இப்படி எழுதிக்கலாம், xn comma x naught எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை 2, இது வந்து 2. அப்போ இதுல இருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்துடலாமா? இதுல இருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்தோம்னா this would implies that minus of, I can write this is distance between xn comma a minus distance between x naught comma a, this fellow is less than or equal to distance between xn comma x naught இப்படி கிடைக்கும். ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா this implies ஒரு மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி மாறிடும். ஸோ ஐ மே ரைட் this is distance between xn comma x naught. இது முதல்ல இது மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இது are you getting or not? மைனஸ் கொண்டு பண்ணும்போது this is plus ஆயிரும், this is greater than or equal to minus ன்னு போடணும். அதை தான் நான் இப்படி எழுதிக்கிறேன். இது ரெண்டும் ஒன்று தான், மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ we'll have this is distance between xn comma a minus distance between x naught comma a இப்படி கிடைக்கும். And by 1 this fellow is less than or equal to யாரு? This is less than or equal to distance between xn comma x naught. Okay, xn comma x naught. அப்போ இது என்ன மாதிரி இருக்கு பாருங்க, some minus epsilon less than or equal to something which is less than or equal to plus epsilon. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா this is modulus of distance between xn comma a minus distance between x naught comma a which is less than or equal to distance between xn comma x naught. Okay, so this is the triangular inequality. Okay, I call it to be capital A. சரி, அப்போ இது என்னது அப்படின்னா that is இது யாரு அப்படின்னா modulus of f of x. கரெக்டா? f of x ங்கிறது யாரு? this is equal to distance between xn comma a minus இது யாரு? f of x naught. okay,
this fellow is less than or equal to distance between xn, the distance between xn comma x naught. We'll have this. Okay, அவ்வளவுதாங்க. இப்போ we can show that given என்ன கிடைச்சிருக்காங்க, xn converges to x naught அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. Okay, so this implies that now we என்ன prove பண்ணோம், to prove f of xn converges to f of x naught அப்படின்னு சொல்ல போறேன். Okay, அப்ப இது சொல்றதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், let epsilon be positive, since xn converges to x naught ஆக இருக்கிறதுனால there is and n belongs to natural number n such that what I can write, the distance between xn comma x naught which is less than epsilon for every n greater than or equal to n naught n. Okay, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா இதுக்கு அப்புறம் இங்க. Okay, so what we are having இந்த லைன் எழுதிக்கிறேன், that is modulus of f of xn minus f of x naught. This fellow is less than or equal to distance between xn comma x naught which is less than epsilon for every n greater than or equal to capital N. அப்ப என்னென்னலாம் ப்ரூஃப் பண்ணிருக்கோங்கறத எடுத்துக்கலாமா. Let epsilon be positive னு கொடுத்திருக்கோம். There is a stage n belongs to natural number n such that this fellow, okay, such that modulus of f of xn which is less than epsilon for every n. அப்ப தனியா எடுத்து எழுதுறோம்ல, தனியா எடுத்து எழுதும்போது that is for every epsilon positive there is n belongs to natural number n. Okay, such that what I can write, modulus of f of xn minus f of x naught. Okay, this fellow is less than epsilon for every n greater than or equal to capital N. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா, this implies that f of xn converges to f of x naught. Okay, so this implies that f is, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா அடுத்த பக்கத்துல இருக்கு. Hence what we have proved is whenever xn converges to x naught, then f of xn converges to f of x naught. Okay, that is f is continuous at x naught. X naught ல இது continuous ஆக இருக்கு. Okay, சரி, இப்போ since x naught is arbitrary, since நாங்க x naught எடுத்துப்போம், ஒருத்தர் y naught எடுத்துக்கலாம், எந்த பாயிண்ட்னாலும் சரி. ஓகே, இது எங்க இருக்கு, கேபிட்டல் x1 ல இருக்கு. ஓகேங்களா, சரி, கேபிட்டல் x ல இருக்கு. Since x naught belongs to capital X is arbitrary, we have what we can write, this f is continuous at on capital X, okay, that's all. இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. So we have proved that every the distance function னு சொல்லி இருக்கிறது வந்து என்னவா இருக்கு, it is a continuous function அப்படினு ப்ரூவ் பண்ணிட்டோம். Okay, then we'll go to the next problem. Okay, next we'll take it to the next page. Okay, வேற என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படி போகுமா. And note that this guy, இது எல்லாமே இந்த கன்வர்ஜென்ஸ் பத்தி பேசுறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, next problem. Okay, so இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் இப்போ என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, let f, okay, is a function from r to r and g is a function from r to r. Be continuous functions. Continuous function. Okay, and two continuous, இது வந்து f and g யும்
continuous function ஆக கொடுத்தாச்சு. Okay, now define h அப்படின ஒரு function define பண்றேன். இது எப்படினா h is a function from what I can have அப்படினா this is a function from r2 ல இருந்து r2 க்கு போற மாதிரியான ஒரு function. Okay, so r2 to r2 is defined this by எப்படி define பண்றேன் அப்படினா this h of இதுல உள்ள எலிமெண்ட் யாரு x, y which is equal to I'll write order per f of x, g of y. Okay, f of x, g of y for all x, y belongs to r2. Okay, so this is well defined function. ஏனா x r2 ல x, y r2 ல இருக்குனா x r ல இருக்கு, y r ல இருக்கு. Therefore this function is well defined. F of x and f of g of x எல்லாம் real numberங்கறதால this two tuple which will be in r2. So this function is well defined. So then we are going to show that h is continuous. H is continuous. So this is the theorem we are want to prove today. Okay, சரி h continuous னு எப்படி சார் சொல்றது அப்படினா ரொம்ப சிம்பிள். see முதல்ல h ங்கிறது r2 ல இருந்து r2 போகுது. அப்ப இங்க உள்ள மெட்ரிக் என்ன அப்படிங்கறது பார்க்கணும். ஓகே, note இது வந்து note. ஓகேங்களா, note that இதுல ரெண்டு எலிமெண்ட் எடுக்கறீங்கன்னு வெச்சுக்கோங்க. the distance between x1 x2 க்கும் y1 y2 க்கும் உள்ள தூரம் வந்து என்னது அப்படினா ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்கணும்ல. நான் இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுல வேற எங்கயுமே டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணலனா இது வந்து என்னது யூசுவல் டிஸ்டன்ஸ் என்னது the square root of that is x1 minus y1 the whole square plus x2 minus y2 the whole square. So this is the distance in r2. இங்கே இதா மெட்ரிக், இங்கே இதா மெட்ரிக். Okay, so this is the distance. சரி, இந்த டிஸ்டன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் we can note that modulus of x1 minus y1 which is always less than or equal to this distance between x1 x2 y1 y2. so இதுக்கு ரெண்டுக்குள்ள தூரம் வந்து என்னைக்குமே எதை விட பெருசா இருக்கும், இந்த மாடுலஸ் ஆஃப். கரெக்ட் தானே? இது எப்படி ப்ரூஃப் பண்றது? ரொம்ப சிம்பிள்ங்க பாருங்க. you can take this fellow. என்னது இந்த இத I can write ஸ்கொயர்ன்றதுனா I can write this is modulus of this. இது தப்பு கிடையாது. கரெக்ட்டா? நீங்க எந்த இத பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு அதே வேல்யூ. அதனால எனக்கு பாசிட்டிவ் ஆக்கிட்டு நான் ஸ்கொயர் பண்றேன். அப்ப this implies that modulus of x1 minus y1 the whole square which is less than or equal to modulus of x1 minus y1 the whole square plus modulus of x2 minus y2 the whole square. கரெக்ட்டா? ஏனா இது வந்து என்னது greater than or equal to 0. இந்த ஒரு டேர்ம் மட்டும், இது மட்டும் பாசிட்டிவ். அப்ப இது கூட நான் பாசிட்டிவ் டேர்ம் கூட்டியிருக்கேன். இப்போ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்துலாமா? so what you will have, this is root of this. இது யாரு? modulus of x1 minus y1 positive root and this is less than or equal to இது யாரு? இதுதான் distance. okay, distance between x1 x2 க்கும் y1 y2 க்கும் உள்ள தூரம் இதான். okay, so this is இதே மாதிரி நான் இன்னொன்னு என்ன சொல்லிக்கலாம், modulus of x2 minus y2 which is also less than or equal to distance between, you can write this is x1 x2 y1 y2. okay, என்னைக்குமே இதுவும் இந்த டிஸ்டன்ஸ் விட கம்மியா இருக்கும், இதுவும் இந்த டிஸ்டன்ஸ் விட கம்மியா இருக்கும். இதுதான் நான் இந்த தியரத்துல இந்த ப்ராப்ளத்துல நான் யூஸ் பண்ண போறேன். okay, so this is note அப்படி போட்டு வெச்சுக்கோங்க. okay, let us prove the theorem. இந்த ப்ராப்ளத்தை ப்ரூஃப் பண்ணலாம். so எழுதிக்கலாமா? proof என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? given f okay is a function from r to r and g is a function from r to r continuous okay. so வேற என்ன கொடுத்திருக்காங்க? define h is a function from
R2 cross R2 ல இருந்து R2 to R2 by எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன், this is h of x comma y which is equal to ordered per f of x comma g of y, f of x comma g of y. Okay, இப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன். for every x comma y belongs to R2. R2 நீங்க எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் this condition must hold. Okay, so to prove என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, this to prove h is continuous on R2 ல இது continuous னு சொல்ல போறோம். ஓகேங்களா, இதான் to prove. இப்போ அது ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல நீங்க R2 ல எந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் அந்த பாயிண்ட்ல அது continuous னு சொல்ல போறேன். ஓகே, so அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோமா, so let me take a x0 and y0 belongs to R2. Okay, now we shall show that f is continuous. Sorry, f இல்ல h ல continuous னு சொல்லணும். So we need to show that h is continuous at this point x0, y0. அதுல continuous னு சொல்ல போறேன். ஓகே, சரி, எப்படி சொல்ற பாருங்க. இப்போ இது சொல்றதுக்கு I'll take a sequence. Okay, so let xn yn be a sequence. Okay, be a sequence in R2 such that what may have அப்படின்னா this xn yn converges to எதுக்கு கன்வர்ஜ் ஆகுது, இந்த x0 y0 க்கு கன்வர்ஜ் ஆகுது. ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, this implies that is for every epsilon positive there is a delta, there is a natural number n belongs to n. Okay, such that என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, for every epsilon positive there is n belongs to natural number n such that the distance between அதை நான் இப்படி எழுதிக்கலாம், distance between xn yn x0 y0, this fellow is less than epsilon for every n greater than or equal to capital. இப்படி கிடைக்கும். ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, we have already seen that this fellow is greater than or equal to modulus of xn minus x0. பார்த்துக்குமா, இந்த மேலே பார்த்துக்கோங்க, இந்த இதில் x1 y1 இந்த இருக்கா, x1 y1 இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் மட்டும் இல்லை, அதே மாதிரி இந்த செகண்ட் கோஆர்டினேட் x2 y2 அதுங்க. ஓகே, ஸோ we are having this and this. அப்போ முதல் டேர்ம் we are having this. அப்போ நான் என்னெல்லாம் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் சொல்லுவாங்க, for every epsilon positive there is a natural number, for every epsilon positive there is an n belongs to n such that this modulus of xn minus x0 which is less than epsilon for every n greater than or equal to n. அதே மாதிரி similarly I may write modulus of yn minus y0, okay, which is less than or equal to the distance between xn yn x0 y0. This fellow is less than epsilon for every n greater than or equal to capital N. Okay, so this implies that xn converges to x0 and yn converges to y0. Okay, xn வந்து x0 க்கு கன்வர்ஜ் ஆகுது, yn வந்து y0 க்கு கன்வர்ஜ் ஆகுது. Okay, since f is continuous, since f is continuous at x0 ஆக இருக்கிறதுனால we have this f of xn converges to f of x0. Okay, similarly since
இது ஏன்? Because we are having this xn converges to x naught. அதனால f of xn converges to f of x naught. அதே மாதிரி yn converges to y naught இருக்கு. அப்போ since g is continuous, since g is continuous at y naught லாக இருக்கிறதுனால we have this g of yn converges to g of y naught. G of yn converges to g of y naught. Okay. Now we need to show that, now we shall show that what I can show, this h of xn comma yn, this fellow converges to h of xn x naught comma y naught. இப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, then this implies that h is continuous at the point x naught comma y naught ன்னு ஆயிரும். Okay, சரி, இதுதான் சொல்ல போறேன். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, now you calculate the distance between these two. Okay, now we are having this distance between what I can say, h of xn comma yn comma h of x naught comma y naught, which is equal to distance between இது யாரு, f of xn comma g of yn. Okay, comma இந்த இடத்துல யாரு, f of x naught comma g of x naught. We are having this equation. Okay, அப்ப இது ரெண்டுக்குள்ள தூரம் வந்து என்னது அப்படின்னா, this is equal to என்னது, square root of, I mean, right, this is the square root of என்னது, முதல் term வந்து என்னது, f of xn minus f of x naught the whole square plus இந்த இடத்துல whole square னு போட்டதுனால I no need to put a bracket, instead of bracket I can use modulus function. Okay, ஏன்னா இது வந்து ரியல் நம்பர் தான், modulus. அப்போ இங்க என்ன கிடைக்கும், modulus of g of yn minus g of y naught, okay, the whole square. This is the distance. Of course இந்த இடத்துல x naught இல்ல, this is y naught. Okay, அவ்வளவுதான். எனக்கு இங்க வந்து என்னன்னா, f of xn converges to f of xn இருக்கு. இப்போ நான் இது சொல்றேன், h of xn comma yn converges to h of x naught y naught ன்னு சொல்லணும்னா முதல்ல என்ன பண்ணிக்கணும், let epsilon be positive ன்னு எடுத்துக்க போறேன். epsilon be positive. இப்போ இது ரஃப்ல பார்க்கறேன், distance between hn. அப்போ இதுவும் இத வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I may write this is some epsilon by 2 ன்னு போட்டுக்க போறேன். epsilon by 2 இந்த இடத்துல epsilon by 2 ன்னு போட்டுட்டா முடிஞ்சு போயிடும். Okay, so that is an idea. அப்போ what we have, இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, since வேற கலர்ல எழுதுறேன். ஓகே, இத வந்து நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க, I'll take it to be this is 1. இது வந்து 1. Since f is continuous, since f of xn converges to f of x naught ஆக இருக்கிறதுனால, for this epsilon positive there is a stage n belongs to natural number n such that I may write this is modulus of f of xn minus f of x naught. This is less than epsilon by 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். This is less than epsilon by 2. ஓகேங்களா? அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, இதுக்கு ஸ்கொயர் பண்ணாங்க epsilon square by 4 ன்னு கிடைக்குமா? அப்போ இந்த இடத்துலயே ஒரு epsilon square by 4 வரணும், அவ்வளவுதான். ஓகே, there exists a stage n1 ன்னு வெச்சுக்கிறேன். இது என்ன முதல் சீக்வென்ஸ்ல for every n1 n greater than or equal to n1. ஓகே, similarly இதே மாதிரி இன்னொன்னு எழுத போறேன். என்னது அப்படின்னா, since g of yn converges to g of y naught ஆக இருக்கிறதுனால, okay, there is n2 belongs to natural number n such that modulus of g of yn minus g of y naught, okay, this is less than epsilon by 2. இந்த இடத்துல epsilon by 2 ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, epsilon by 2 இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, then what we will have அப்படின்னா, இந்த இடத்துல வேணா
we may have this is epsilon square by 2. ஆனால் இந்த இடத்துல epsilon divided by root 2 போட்டுக்கோங்க. இங்கேயும் epsilon divided by root 2. சரி, என்னதான் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, எனக்கு வந்து அழகா ஒரு epsilon வரணும், அதுக்காக நான் அப்படி பண்ணிக்கிட்டேன். epsilon divided by root 2. அது இந்த இடத்துல epsilon divided by root 2. ஏன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர், அதனால பிரச்சனை இல்லை. for all n greater than or equal to n2. அப்போ எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன பண்ணணும், put n equal to put n equal to maximum of this n1, n2. இந்த ரெண்டுலையும் நான் மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இதுவும் ட்ரூ, இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ஏன் அப்படின்னா we are having this capital N which is always greater than or equal to n1 இருக்கும், அதே நேரத்தில் capital N which is greater than or equal to n2 இருக்கும். அதனால எனக்கு இந்த கண்டிஷனும் ட்ரூ, இந்த கண்டிஷனும் ட்ரூ. ஓகே, நான் இந்த ரஃபை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, இதை கொண்டு வரேன். இது that is from A we have this fellow is now இதை தான் நான் சொல்ல போறேன். ஓகே, என்ன அப்படின்னா now for n small n greater than or equal to capital N ஆக இருந்ததுன்னா எனக்கு இந்த கண்டிஷன் small n is greater than or equal to capital N1 ஆக இருக்கும், small n greater than or equal to capital N2 ஆக இருக்கும். அப்போ எனக்கு both the condition will hold. Okay, so this fellow ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிக்கிறேன்னா, that is அப்படியே காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன். so I'll take this guy, so this fellow which is equal to இந்த கை. ஓகேங்களா, இவன் நீ காப்பி பண்ணி போட்டுக்கிட்டுமா, this fellow so we are having this guy. பெருசாயிட்டா, so I'll try. ஓகே, புரியுதா? இந்த இடத்த நல்ல நோட் பண்ணிக்கோங்க. so I may write this way. This is the first term இருக்காம பாருங்க, இவன் யாரு அப்படின்னா this fellow, this first term which is less than, எனக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு, this fellow is less than epsilon divided by root 2. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கேயும் ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கலாமா, அப்போ என்ன கிடைக்கும், epsilon square by 2 மட்டும் கிடைக்கும். so this is less than ங்கிறதுனால I may write this is less than square root of இது வந்து என்னது epsilon square by 2 plus இது என்ன கிடைக்கும், இந்த இடத்துல நான் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இங்க ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும், this is epsilon square by 2. ஓகே, so இது எங்க இருந்து வந்திருக்கு, by 1 and 2. இதுக்கு பேர் வந்து I call it A and இதுக்கு பேர் வந்து B. நீங்க இந்த இடத்துலயும் ஸ்கொயர்லாம் போடக்கூடாது, நான் உங்களுக்கு புரியுதுக்காக நான் இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். முதல்ல எல்லோல எழுதணும்ல அப்படிதான் இருக்கணும், by A and B. Okay, from A and B we are having, what is this is equal to இங்க epsilon square by 2, so it is epsilon square, அதுக்கு root, so this is root of epsilon square, that is equal to epsilon. அப்போ என்னெல்லாம் ஆரம்பிச்சோன்னு பார்ப்போமா, so let epsilon be positive அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், then there exists an integer n greater than or equal to n belongs to natural number n such that distance between that is for every epsilon positive there is n belongs to natural number n. Okay, such that what we are having is distance between h of xn comma yn comma h of x naught comma y naught. This fellow is less than epsilon for every n greater than or equal to capital N. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா, that implies that this implies that h of xn comma yn converges to h of x naught comma y naught. Okay, so that is h is continuous at
continuous at x0, y0. x0, y0 ல converge ஆகுது, continuous ஆக இருக்கு. Since x0, y0 belongs to since x0, y0 belongs to R2 is arbitrary, okay, we conclude that this H is continuous on the whole R2. R2 ல இது continuous ஆக இருக்கும். Okay, so that's the end of this problem. அதுக்கு அப்புறம் வேற என்ன ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க? ஓகே, எக்ஸர்சைஸ்ல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் போடுமா? So okay, now we'll go for some exercise problem. சரி, இது ரொம்ப சிம்பிளான எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம். ஓகே, exercises 1. இது வந்து எத்தனாவது ப்ராப்ளம்? ஆறாவது ப்ராப்ளம். எக்ஸர்சைஸ் 6. ஓகே, ஸோ ஆறாவது ப்ராப்ளம். எக்ஸர்சைசஸ்ல வந்து 6. ஓகே, சரி, I may have this problem வந்து நல்லது. Let f be a continuous function. Let x be a metric space. Let capital X be a metric space. And f be a function from x to r. Okay, be a continuous function. Be a continuous function. Okay, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, show that the set A which is equal to set of all x belongs to capital X such that f of x equal to 0 is a closed set. Okay, அவ்வளவுதான். அப்ப இது என்ன சொல்லுது? இப்போ நான் x க்கு பதிலா if you are taking R2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. suppose if I am taking, உங்களுக்கு புரியுற எலிமெண்ட்டுக்கு சொல்றேன். ஓகே, suppose this is my set. ஓகே, இதுதான் என்னுடைய செட். I call it to be A, B. xங்கிறது யாரு? இப்போ இந்த கேஸ்ல xங்கிறது closed interval A, B அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். so I will take a function of this way. okay, so this is இப்படி இருக்கு. so this is the function. அப்போ இது எங்கெல்லாம் சேர்ந்திருக்கு? இந்த பாயிண்ட் x1, இந்த பாயிண்ட் x2, இந்த பாயிண்ட் x3, இந்த பாயிண்ட் x4. ஓகே, so இந்த படத்தை பொறுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கேபிட்டல் ஏங்கிறது யாரு அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் தான். இவன் x1, இவன் x2 and x4, x3 and this is x4. ஓகே, 4 பாயிண்ட். அப்போ x1 and x2, x3 and x4. இங்க பாருங்க, இது ஃபைனைட்டாக இருக்கு. ஃபைனைட்ல பிரச்சனை இல்லை. we know that every finite set is closed அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு 0 போகுது அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஏ. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்ல போறேன். அப்போ வழக்கமாக சொல்லணும்னா என்ன பண்ணுவீங்க? யூ நீட் டு டேக் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் தென் யூ நீட் டு ஷோ தட் லிமிட் பாயிண்ட் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லணும். இங்கே அதெல்லாம் சொல்ல போறதில்ல, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போறேன். ஓகே, ஸோ சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். given எழுதிக்கலாமா? so given f from capital X ல இருந்து R is continuous. இது continuous function கொடுத்துட்டாங்க. okay, so put capital A which is equal to set of all x belongs to capital X such that this f of x which is equal to 0. okay, so என்ன proof பண்ணணும்? to prove we need to show that capital A is closed. A வந்து என்னது? closed னு proof பண்ண போறேன். okay, so we need to prove that A is closed. சரி, அப்போ நான் இதுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா what is A? ஏங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா லுக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. A which is equal to set of all x belongs to capital X such that f of x equal to 0. அப்போ I can write this. சரி, இதுக்கு முன்னக்கூட்டி
I'll rub this fellow. Now let us calculate what is this. Okay, note that f inverse of singleton 0 என்னன்னு செக் பண்ண போறோம். We are going to calculate what is f inverse of. அப்ப this is equal to யாரு? This is equal to set of all x belongs to capital X such that f of x belongs to singleton 0. கரெக்ட்டா? இதுதான் f inverse of the set, inverse set. So that is equal to f of x belongs to 0 ன்னு அர்த்தம் f of x equal to 0 தானே. So that is set of all x belongs to capital X such that f of x which is equal to 0. அப்ப இதுதான் யாரு? இதுதான் a. அப்போ what we are having is that is capital A which is equal to inverse image of ஒரு singleton 0. Okay, and note that we know that in a metric space okay, every singleton set okay is closed. Okay, so this implies that singleton 0 is closed in R. கரெக்ட்டா? f is a function. அப்ப இந்த இடத்துல ஒரு closed set எடுத்துக்கிட்டேன். எங்க singleton set வந்து எதுல க்ளோஸ்டா இருக்கு? கோடொமைன்ல க்ளோஸ்டா இருக்கு. And since given f is continuous. கரெக்ட்டா? f வந்து என்ன கொடுத்திருக்கோம்? continuous function கொடுத்திருக்கோம். Then we know the characterization. We know that the inverse image of then we know that okay, given f is continuous, then the inverse image of, we know that then the inverse image of a closed set இது யாரு? inverse image of the closed set யாரு? singleton 0 in R is closed in capital X. கரெக்ட்டா? that is f inverse of singleton 0 is closed in capital X. and இதுதான் யாரு? இதுதான் a. okay, இதுதான் a. அதாங்க ப்ரூஃப் பண்ணிருக்கோம் that a is equal to f inverse of 0. therefore this implies that capital A is closed in capital X. okay, so this is another thing. and what else we are having அப்படினா பட் எல்லாமே மத்தது எல்லாமே சிம்பிள் தான். okay, do we have any other thing? okay, இன்னும் ஒரே ஒரு தியரம் தான். இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னொரு ஒரே ஒரு ப்ராப்ளம். okay, so this I will prove it here. okay, next problem என்ன அப்படின்னா, இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். okay, suppose let f be a function from, I may write this is R2 ல இருந்து R போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் given by எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா f of x, y which is equal to x. அவ்வளவுதான். f of x, y equal to x for all x, y belongs to என்னுடைய R2. okay, this. so show that f is continuous. okay, சரி, proof வந்து ரொம்ப சிம்பிள். அப்படினா என்ன எடுத்துக்க போறேன் அப்படினா proof. okay, solution இது ஃபுல்லா green கலர்ல எழுதுறேன். okay, so என்ன எடுத்துக்க போறேன் அப்படினா given f of x, y which is equal to x for every x, y belongs to R2 முதல்ல. okay, so to prove என்னது f is continuous
continuous on R2 R2ல continuous ஆக இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண போறேன் சோ என்ன பண்ணிக்கிறேன் அதுக்கு let x0, y0 x0, y0 belongs to R2 அப்படி எடுத்துக்கிறேன் okay R2 ல எடுத்துக்கிறேன் okay now we shall show that we shall show என்னது h is sorry f is continuous at what I can say this x0, y0 ல continuous ஆக இருக்குன்னு சொல்ல போறேன் okay சரி அப்ப இதுக்கு என்ன பண்ணனும் take xn, yn belongs to R2 such that xn, yn converges to x0, y0 converge ஆகிற மாதிரி எடுத்துக்குவேன் இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் f of xn converges to f of yn னு சொல்லணும் அண்ட் நம்ம இங்க ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணோமா இந்த ஆர்பிட்ரரி இங்க ப்ரூஃப் பண்ணோமா இதுல தானே இது வந்து R2 ல எல்லாம் ப்ரூஃப் பண்ணிருக்கோம் சரி ரைட் ஓகே we will prove this also no problem இல்ல இங்க ப்ரூஃப் பண்ண போறேன் இந்த h ப்ரூஃப் பண்ற இடத்துல if xn yn converges to இதா இருந்ததுனா இந்த இருக்குங்க if xn yn converges to x0 y0 ஆக இருந்தால் then automatically xn converges to this xn converges to x0 and yn converges to y0 இது எனக்கு கிடைக்கும் ஓகே அப்ப இத தான் நான் அங்க என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம் அதே தான் ப்ரூஃப் பண்ணிருக்கேன் ஓகே then xn converges to x0 and yn converges to y0 okay now இதுக்கு அப்புறம் இங்க okay now what we are having is f of xn, yn வந்து என்னது by definition we know that this is xn by definition this is xn and we know that this will converges to யாரு x0 ஆனா x0 ங்கிறது யாரு this is f of x0, y0 f of x0, y0 okay therefore this f of xn, yn converges to f of x0, y0 so this implies that f is continuous at x0, y0 okay அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கதை தான் since x0, y0 is r belongs to R2 is arbitrary okay f is continuous on R2 எந்த பாயிண்ட்லனாலும் இது கண்டினியூஸா இருக்கும் okay that's all I'll stop here okay so இன்னும் நம்ம ஒரு கேரக்டரைசேஷன்ஸ் பார்த்திருந்த கேரக்டரைசேஷன்ஸை யூஸ் பண்ணி இதுவரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் f is continuousங்க தான் ப்ரூஃப் பண்ணிருக்கோம் நம்ம இனிமே அடுத்து பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா f is not continuous னு ப்ரூஃப் பண்ண போறேன் with the help of the characterizations okay I'll stop here thank you